ஆமேன். என்னது எப்படிகளே, இன்றைக்கு தேசவாழ்நாள் ஜெபம் வருகிற தீர்க்கதரிசன சத்தம் வேத வசனங்களை கேட்பதற்காக வந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் எல்லா நாமத்தினாலும் இயேசு வாழ்ந்த ஊழியத்தின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. விசேஷ விதமாக ஏப்ரல் 1 தொடங்கிவிட்டது. எல்லா நாடுகளுக்கும் உலகத்திற்கும் ஆமேன் நல்ல ஒரு செய்தியை நான் உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். நியாய தீர்ப்பு நாள், கொடிய நாள் நடந்து கொண்டிருக்கிறது. லைவ் லிவிங் டிவிஷனரிங் மினிஸ்ட்ரி மூலம் உங்கள் தேசத்திற்கு, நம்ம சபைக்கு, நம்ம தேசத்துக்கு, விசுவாச மக்களுக்கு, இயேசு அறிந்தவர்களுக்கு, அறியாதவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரே நியாய தீர்ப்பு. துன்மார்களுக்கு சன்மார்களுக்கு நியாய தீர்ப்பு ஒன்றாயிருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன். ரெண்டே காரியம் தான், துன்மார்க்கன் சன்மார்க்கன், ஆணுக்கும் பெண்ணுக்கும், விசுவாசிக்கும் அபிசுவாசிக்கும் பங்கு கிடையாது. விசுவாசிக்கும் அபிசுவாசிக்கும் பங்கு கிடையாது. விசுவாசிக்கும் நியாய தீர்ப்பு நாள் வருது, அபிசுவாசிக்கும் நியாய தீர்ப்பு உண்டு. துன்மார்க்கனுக்கு நியாயம் தீர்ப்பார், சன்மார்க்கனையும் நீதிமானியும் நியாயம் தீர்ப்பார். இதெல்லாம் பேத்த ரகசியம் சொல்லி அந்த நிகழ்வு படி இந்த உலகத்திலிருந்து ஒரு தனிப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையிலும் இதை நடக்க போகிறதை கற்று வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரும் தப்ப முடியாது. சபைகளோ சங்கங்களோ ஆளுகைகளோ ஆளுகை அறிஞர்களோ வழக்கறிஞர் யாரான நீதிபதிகளை யாரானாலும் தப்பவே முடியாது. நீதியோடு நியாயம் தீர்க்கிறவர் கற்று 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 என்று சொல்லி எஸ்பிக்க 18ஆம் அதிகாரம் ஆமேன் 23ஆம் வசனத்திலே நான் கேட்டோம். துன்மார்க்கன் சாகிறதற்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பினால் பிழைப்பதற்கு பிரியம் இருக்கிறாகி ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த வருஷத்தை நான் கேட்டு உங்களுக்கு பேசி கொண்டிருந்தேன். அதை கடைசியாக உங்களுக்கு சொன்ன இளையகுமாரன் திரும்பி வந்தான். அமைந்த வசனத்தின்படி அவன் திரும்பி பார்த்தான். எங்கே பார்த்தான்? தகப்பனை பார்த்தான். ஆனால் இன்னொரு ஆள் திரும்பி பார்த்தா, அது யார்? லோத்துக்க மனைவி உப்புத்தூணாகி போனான். திரும்பி பார்த்தான். இவன் திரும்பி பார்த்தான், பெற்ற தகப்பனை. மோசே காலத்தில் ஆமீன் ஒன்றை பார்க்க சொன்னாங்க. திரும்பி முகத்தை பார்க்க, சர்ப்பத்து கொடிவார் சர்ப்பத்தை பாருங்க அப்படின்னாரு. ரட்சிக்கப்பட்டு கொண்டாங்க. ஆனால் புதியற்பாடு காலத்தில் இந்த வருஷத்தின்படி எல்லோரும் பாவச்சி தெய்வ மகிமையற்றவர்களாகினார்கள். இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானாக்கும். கிறிஸ்துவை நோக்கி பார்த்த முகம் பிரகாசமானது. அங்கே சிலுவை நோக்கி பார்த்தவருடைய முகம் பிரகாசமானது. ஆமீன். சிலுவை தான் கிறிஸ்து தான் சிலுவை, ரட்சிப்பு, விடுதலை எல்லாமே கிறிஸ்துவான உண்டானது. இங்கே சொல்றோம். அங்கே மோசையை சர்ப்பத்தை பார்க்கும்போது அங்கே ஒரு விடுதலை உண்டாயிற்று. ஆமேன். புதிய பழைய நியாயப்பிரமாணம், புதிய நியாயப்பிரமாணம் இயேசு, பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாணம் மோசே. மோசைக்கு சர்ப்பம் உயர்த்தப்பட்டது. ஆமேன். பார்க்க கிறிஸ்துவனால பூமிக்கு மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு வந்தது. ஆமீன். உலகத்துக்கு ஆமீன் ஒரு தெய்வீக மகிமை வெளிப்பட்டது. இயேசு கிறிஸ்துவோடைய ஆளுகைக்குட்பார். ஆமீன். அதை கூட இன்று வரலாறு சான்று இருக்கிறது. கிபி கிமு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு, கிறிஸ்து பிறப்பதற்கு பிறப்பதற்கு பின்பு. ஆனால் பழைய ஏற்பாட்டின் நியாயபரமான காலம் கிமு, கிறிஸ்துக்கு முன் கிறிஸ்துக்கு பின்.
அப்போ வரலாறே சான்று உரைக்கிறது. கிறிஸ்து பிறந்த பிற்பாடு என்னது? மகிமையான நாட்கள், மகிமையான நாட்கள். நாகரிக காலம் வந்து விட்டது. நாகரிகங்கள் பெரிய ஒரு மகிமை தேசத்தை படிப்பு. இந்த மகிமைக்கு தான் என்னுடைய பெரிய மாற்றங்கள் ஜெகஜகாந்து ஒலித்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இந்த மகிமையை பெற்றுக்கொண்டு அதே எப்படி வாழ்கிறான்? அங்கதான் முக்கியம். துன்மார்க்க சாயிர தினங்களுக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவர்களுக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லி போதித்திருக்கிறார். ஆமேன். அதுக்குதான் கெட்டகுமார கதையை சொல்லி அவன் அழகா திரும்புதான். அவன் திரும்பி பார்த்தான் பெற்ற தகப்பன. அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வழி தப்பி போனாலும் ஆண்டவருக்கு சமூகத்தில் திரும்பி வாருங்க. ஆண்டவருக்கு கிருபையை விட்டு விலகாதபடிக்கு நீங்க கிறிஸ்துக்களை நிலைத்திருக்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அடுத்த யோவான் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறது எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். இது இயேசு. ஆமேன். தேவன் தம்முடைய ஆமேன். பதிகளாம் சொல்ல சரியா இருக்கா? யோவான் 3:14 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமீன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கணும். இயேசு கிறிஸ்து தான் நித்திய ஜீவனை கொடுக்கிறோம், கெட்டு போகாம. அதெல்லாம் துன்மார்க்க சாயுதர்களுக்கு எவ்வளவு பெரியமில்லை என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்காரு. எசேக்கியா 18ஆம் அதிகாரம் 23ஆம் அதிகாரத்தில் வசனத்தில் சொல்ல 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் சொல்லியிருக்க வார்த்தை. பிழைக்கணும். அவங்க பிழைப்பது தான் எங்களுக்கு இஷ்டம். ஏன் சொன்ன வார்த்தை யோவான் 3:16. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவர் கெட்டு போய் அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வான். அது பாருங்க. அடுத்ததுக்கு வாசிங்க. ஆமீன். அல்லேலூயா. அதான் நான் உங்களுக்கு சொன்ன முதலில் இளையகுமாரனுக்கு கதையை உங்களுக்கு சொன்ன காரணம். அன்னையும் பள்ளிக்கு தந்தனி போல வாய் அன்பு கொண்டார். ரட்சிப்பு, இளையகுமாரனுடைய ரட்சிப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம திரும்பணும் ஆண்டு விரும்புகிறாரு. கிறிஸ்துக்குள்ள திரும்பி வாங்க. இளைய குமாரனுடைய கதையை அவர் சொல்ல காரணமே இதுதான். நீங்க கெட்டு போகாம நீ திரும்பி வாங்க. நீங்க ஆண்டவருக்கு பக்கத்தில் வாங்க. கிறிஸ்துவை நோக்கி பாருங்க. சர்ப்பத்தை நோக்கி பார்த்துட்டு திரும்பி வந்தது போல பழைய ஏற்பாட்டு காலம் புதிய ஏற்பாட்டு காலத்தில் நீ இளைய மகனை பார்க்க வாங்க. இளைய மகனை போல நீங்க வேற எங்கேயும் பார்க்காதீங்க. உங்க விட்டு போற நன்மையை உங்க தந்தை ரட்சிப்ப அந்த இடத்த திரும்பி பாருங்க. நீ கெட்டு போனீங்க, நீங்க எழுதி போனீங்க, ஆனால் திரும்புங்கன்னு கருத்து அழைப்பு இருக்கிறது. நேற்றிருப்பு நாளில் பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும்னா நீ திரும்ப அப்படிங்கிறது. இஸ்ரவேலே, யாக்கோவே, உன்னை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம். யாக்கோவே, உன்னை பேர் சொல்லி அழைத்த நான், நீ மேன்மையாக இருப்ப எனக்கு பிரியம். ஆமீன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமீன். அதான் அந்த முதல் வருஷத்தை பார்த்து துன்மார்க்க சாய்ந்து எனக்கு எவ்வளவு பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பின ஆள் கர்த்தராகிய ஆண்டு. ஆமீன். பிரியம். பிழைப்ப அல்லவோ எனக்கு பிரியம். ஆமா, நீ பிழைக்கிறதா எனக்கு பிரியம். நீ சாகிறது எனக்கு பிரியம் கிடையாது. உன் ஆத்மா நஷ்டப்பட்டது பிரியம் கிடையாது. நீ திரும்பி வா. உன் தகப்பன வீட்டுக்கு வா. நீ ஜெப வீட்டுக்கு வா. ஆண்டவரை உருவாடி கொண்டு நீ விட்டு விடாத. இழந்து போன ஆமீன் அவங்களே பெற்றுக்கொள். திரும்பி பெற்றுக்கொள். இழந்து போன சமாதானத்தை பெற்றுக்கொள். இழந்து போன சந்தோஷத்தை பெற்றுக்கொள். அவன் இன்று உலகத்துக்குள்ள காரியத்துக்கு விழுந்து கலந்து
துக்கப்பட்டு பாரப்பட்டு அவனை போல வாழ முடியவில்லை, இவனை போல வாழ முடியலையே, அவனுக்கு ஒரு வேஷத்தரிசி நடக்க முடியவில்லையே, அவனுடைய சம்பாத்தியம் பெருசாயிருக்கிறது, என்னுடைய சம்பாத்தியம் சிறுசாயிருக்கிறது என்று துக்கப்படாதபடிக்கு பாரப்படாதபடிக்கு கர்த்தர் கொடுத்த நன்மையை, கர்த்தர் கொண்டிய ஆசீர்வாதத்தை கொண்டு என் தெய்வம் எனக்கு கொடுத்தது, இது நான் கனி கூறுவேன், நான் மகிழ்ந்திருப்பேன், நான் மேன்மையாயிருப்பேன், நான் சமாதானத்தை வேடுவேன், கொஞ்சத்தை கொண்டாயிரும் அநேகத்தை கொண்டாயிரும் கிரியச்சல் தேவனுக்கு லேசான காரியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனத்தின்படி, அந்த வார்த்தையின்படி இந்த கொஞ்சம் நன்மையை கொண்டு, இந்த ஆசீர்வாதத்தை கொண்டு கிறிஸ்துக்குள் பிரியமாய் வாழ்ந்து, பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்வது போல் வாழ்ந்தது என்று சொன்ன வார்த்தைப்படி நான் சுகித்திருப்பேன் என்று சொல்லி எத்தனையோ நன்மைகள் இந்த உலகத்தில் இருந்தாலும் அது எனக்கு நிதானமானது அல்ல, அது எனக்கு மேன்மையானது அல்ல. என் தகப்பன் வீட்டிலே எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, அங்கே நான் போவேன், என் குறைகளை சொல்லுவேன், என் குற்றத்தை சொல்லுவேன், நான் செய்த தப்பை மறைக்காமல் என் தகப்பனிடத்தில் சொல்லுவேன், என்னுடைய குறைகள் மன்னிக்கப்படும், என் பாவங்கள் மன்னிக்கப்படும், நான் அதை சொல்லுவேன். தகப்பனே உமக்கு முன்பாகவும் ஆமீன் ஆண்டுடைய வார்த்தைக்கு முன்பாகவும் நான் பாவம் செய்தேன். ஆண்டவரே, இனிமேல் என் தகப்பனே, என் தந்தையே, உமக்கு முன்பாக நான் உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்கார ஒருவனாக என்னை வைத்து கொள்ளும் என்று தன் தப்பிதங்களை உணர்ந்து, தன்னுடைய குறைகளை உணர்ந்து, பாவத்தை உணர்ந்து அவன் தேவனுடைய தகப்பனை இளையகுமாரன் மண்டியிட்ட போது, மகனே என்று அன்போடு அழைத்து, என் நேச குமாரனே, நான் உன்னை மறைப்பேனோ, உன்னை மன்னியாதிருப்பேனோ என்று சொல்லி அவனை கட்டி அணைத்து அன்பு செலுத்தி, அதாவது முத்தமிட்டு அவனை அணைத்து கொண்டு புதிய வஸ்திரத்தாலும் புதிய கிருபையினாலும் புதிய மகிமையாலும் பூடை அலங்கார அஸ்திரங்களை கொடுத்து முத்திரை மோதிரை தரிப்பித்து அவனை வணங்கி ஆண்டவருக்குள்ள மார்போடு அழைத்து கொண்டு புதிய ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். அவர்தான் தகப்பன். அந்த இயேசுதான் உங்களுக்கு எங்களுக்கு நித்திய ஜீவனை தருகிறவர். அந்த இயேசு வாழ்கிறார். சகல ஜாதிகளுக்கும் சகல ஜனங்களுக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறவர் என்று வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அதான் நம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை நமக்கு தந்தனார் என்று வேதத்தில் இயேசு நமக்கு போதித்திருக்கிறார். என்னை கேட்க தேவைப்படுகிறேன். ஆகவே தீர்க்கதரிசி உரைத்த உரை அவர் சொந்த குமாரனையும் நமக்கு கொடுத்தார். பிதாவாகிய தேவன் எதற்காக? நம்முடைய ரட்சிப்பிற்காக, நம்முடைய விடுதலைக்காக. அவன் அவர் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபம் லேசானக்கார், ஆனால் மன்னிப்பை பெற்றுக் கொள்வது, மன்னிப்பு கொடுப்பது என்பது அதுதான் மேன்மையான காரியம். மன்னியாமல் போவது என்பது கோபுரத்தின் சூரம், அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கும். மன்னிப்பது மறப்பது, அதான் இளையகுமாரனுடைய கதையை நேரத்தில் சொல்லி நமக்கு மேன்மைப்படுத்துகிறார். அதான் அவன் சொந்த குமார், அவன் உணர்வடைந்தவன். இயேசு கிறிஸ்து நமக்காக எல்லாவற்றையும் வெற்றி சென்று வழிகலங்க கோலமாக்கி எல்லாவற்றையும் குற்றவாளியாக்கப்பட்டார். அவர் தீமை செய்தார். விபச்சார ஸ்திரீ கையும் கடவுமாக பிடிக்கப்பட்டு நியாய தீர்ப்பதற்காக கொண்டு நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளவில்லை, மீறி நடக்கிறாள். பொதுகளே இவரை என்ன செய்ய வேண்டும்? ஓசைய நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது,
ஒருவன் விபச்சாரம் செய்தால் கையை கல்லெறிந்து கொல்ல கடவும் என்று நீர் என்ன சொல்றீர் பார்க்கலாம். நியாய தீர்ப்பு, பாவத்தின் மன்னிப்பு, ரட்சிப்பு, விடுதலை, ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு மூன்றும் தரத்தண்டிகளை நிற்கிறது. இப்ப பாவ மன்னிப்பை குறித்து தான் பேசாத, ரட்சிப்புன்னு இருக்குள்ள வரும். பாவ மன்னிப்பு, ஆமேன். என்ன பாவ மன்னிப்பு உண்டாயிற்று? பாவியாக மோசையுடைய நியாயபூர்வமான நியாயம் தீர்த்து கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை கொடுப்பாரா? கேள்வி வந்து நிற்கிறது. நியாய சாஸ்திரிகளும் நியாயாதிபதிகளும் ஆசாரியர்களும் தேவியர்களும் வந்து நின்று, தேசமும் ஜனங்களும் வந்து நின்று இயேசுவை பரிசை பார்க்கும்படிக்கு ஒரு விபச்சாரத்தினால் பிடிக்கப்பட்ட கொல்லும்படிக்கு கிறிஸ்துடைய சமூகத்தில் கொண்டு விட்டார்கள். போதகரே, இவர் கல்லறிய வேண்டும் என்று சொல்லி மோசே நியாயப்பிரமாணம் சொல்கிறது. நீர் என்ன சொல்லுகிறீர்? அப்போது இயேசு ஒரு பிரயுத்தர பேசாதபடிக்கு ஒரே வார்த்தையை சொன்னார், இவரை குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு. போதகரே, என்ன சொல்லி கேட்ட கேள்விக்கு மறு உத்தரவு கொடுக்கிறார். இவள் செய்த தவறை செய்யாதவன் எவனோ அவன் இவள் மேல் கல்லறிய கலம் என்று சொல்லி தரையை எழுதத் தொடங்கினார். எல்லா மனுஷனும் ஏறெடுத்து பார்த்தான். குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று வந்தவர்கள் நன்றாக அவருடைய பெயர்கள் தரையில் எழுதி கொண்டிருக்கிறார். என் ஆசாரியனே, எனக்கு கூட செய்கிற லேவியனே, ஆபிரகாமின் குமாரன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற விசுவாசியே, நீ கல்லெடுத்தாயே, நீ யாருக்கு விரோதமாய் கல்லெடுத்து நீக்கலாய்? ரட்சிப்பை கொடுக்க வேண்டிய நீ, பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டிய நீ, ஆசாரியனே, லேவியனே, யாரை தீர்த்து கொண்டிருக்கிறாய்? நீ இந்த தவறை இந்த நாள் செய்யவில்லையோ என்று எழுதினோன்னே எல்லாருடைய தரையும் வணங்கி நின்றது கிறிஸ்துக்கு முன்பாக. அது நிமித்தம் மோசையே நியாயப்பிரமாணத்தை இயேசு மிஞ்சுவார் என்று நினைத்து வந்தவர்களோ மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்தும்படி கற்றக்கிரியை செய்வார். மீறினது யார்? அந்த ஆசாரியத்தின் லேவியனும். இயேசு மீறவில்லை, நிலைப்படுத்தினார். மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை மிஞ்சினார் என்று குற்றம் சாட்டப்பட்ட இயேசு கிறிஸ்து மோசையுடைய நியாயப்பிரமாணத்தை நிலைநிறுத்தி, ஆமேன், அதை நியாயம் விசாரிக்க வந்தவர்கள் அதை மோசைய நியாயப்பிரமாணம் நிராகரித்து திரும்பினார்கள். அங்கே ஒரு மன்னிப்பு உண்டாயிற்று, பாவம் மன்னிப்பு உண்டாயிற்று. ஆனால் அந்த இயேசு கிறிஸ்து அந்த விபச்சார ஸ்திரியை அவரும் நியாயம் தீர்க்கவில்லை. இனி போய் இந்த பாவம் செய்யாதே என்று சொல்லி பாவ மன்னிப்பை எல்லாருக்கும் விளக்கி சொல்லும்படி செய்தார். இப்ப குற்றம் உள்ளவராகி எல்லோரும் போய் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டார்கள். குற்றத்தை உணர்வடைந்து எல்லாரும் கல்லறியாதவர்களாய் திரும்பி போனார்கள். ஆகவே வேதம் சொல்கிறது, உங்கள் மேல் குற்றம் சாட்டும்படி நிற்கிறவர்களே, இது இயேசு கிறிஸ்து போதிக்கும் போது சொன்னார், நீங்கள் குற்றவாளி என்று தீர்க்கப்படாதபடிக்கு பிறர்களை குற்றவாளி என்று தீர்க்காதிருங்கள். நீங்கள் யாரை என்று தீர்க்கிறீர்களோ
அந்த தீர்ப்பினால் நீங்கள் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். ஆமென். நீங்கள் யாரை எப்படி தீர்த்தார் அதன்படி நீங்கள் தீர்ப்பீர்கள். நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ நீங்கள் அதை அழைப்பீர்கள் என்று சொன்ன வேத வசனங்கள் எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 27 வசனத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையின்படி வாசிங்கள். நியாய பிரமாணத்தின்படி கொஞ்சம் குறைய எல்லாம் இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும். இரத்தம் சிந்து இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. இரத்தம் சிந்தை இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது. மன்னிப்பு பெறுவது எப்படி என்று சொல். எப்படி இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? பாடுகள் முத்துவங்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பக்குவம் நமக்கு உண்டென்றால் பாவ நிச்சயத்தை பெற்றுக்கொண்டாயிருக்கிறோம் என்று சொல்லி வேதவசனம் நமக்கு சொல்கிறார். இயேசுவை போதித்து காட்டியும் இருக்கிறார் என்று சொல்லி பிள்ளைகளாகவே நாளை தினத்திலும் இந்த வசனத்தில் இணைந்திருங்க. பாவ மன்னிப்பை குறித்து கர்த்தர் உங்களுக்கு நிதானித்து போதித்து நடத்தும்படிக்கு அருள் புரிவாராக என்று சொல்லி ஜபிப்போமா? ஜபிப்போம். நன்றி பண்ணது தகப்பனே, உண்மையான சம்பவத்தை நீர் பேசிக்கொண்டிருக்கிறீர். உண்மையோடு நியாயம் விசாரிக்கிற பரலோக தகப்பன் நீதியோடு நியாயம் தீர்த்து நீதியோடு பேசி மகிழும்படிக்கு என்னப்போ எனக்கு செய்யுங்கப்பா. எவ்வளோ மத்திரத்தின் குகையிலேங்க பிள்ளைகளை கண்ணியோடு உம்முடைய பிள்ளைகள் காத்திருக்க நிந்தனைகள் அவமானங்களை தூசலைகளை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகளை கையில் பிடித்துக் கொண்டு இந்த பரிசுத்தமான உபத்திரவ நாட்கள் அந்த கொடிய நாட்களில் உங்கள் மேன்மை இழந்து விடாதபடி தெய்வம் பாதுகாத்துக் கொள்ளணுமே. வியாதினாலும் பலவீனமானாலும் போராட்டத்தினாலும் விசுவாச வாழ்க்கையில் தளர்ந்திருக்கிற சோர்ந்திருக்கிற பிள்ளைகளை விசுவாசியாக மாற்றும்படி அப்படி இறக்கம் செய்வீராக. கர்த்தரை கிருபை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து பலவிதமான நெருக்கத்திலும் ஒதுக்கத்தில் எங்கள் பிள்ளைகள் விளங்கிவிடாதபடி நிலை நிறுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் கட்டளை வருகிறேன். பூமியின் உலகைகளுக்கு கட்டளை வருகிறேன். கர்த்தர் கிருபை எங்கள் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும் கடவுள் வெளிச்சத்தை கட்டளையிடுவீராக. வேத வசனங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. உம்முடைய கண் திறக்கப்படுவதால் உண்டாக்கின கிரியைகள் துஷ்ட சக்திகள் வேறோடு அழிக்கப்படுவதால் மந்திரவாத சூரிய கிரிகளை உண்டு பொருளாத ஆவிகள் மனுஷர் வஞ்சிக்கிற ஆலோசனை கீழ்ப்படிக வைக்காதவர்கள் இயேசுவின் நாமத்தில் எல்லாம் மிதித்து நொறுக்கி தேர்ந்து எல்லா விஷக்கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் எங்கள் பிள்ளைகள் பாதபடியாக்கி போடுவார்களாம். வியாதியை தூசியை உதறுவது போல உதறி தள்ளிவிட்டு எழும்புவார்களா. எருசலேம் குமாரத்தியே சீயோனே எழும்பு, உன் வஸ்திரத்தை உதறிவிட்டு எழும்பு. சீப்போ, வியாதியை பார்த்து வெளியே போ, சல்லத்தோடு வெளியே போ என்று சொல்லு. எழும்பும்படிக்கு கிரியை செய்ய வேண்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இயேசுவான உடைய திருமண சத்தத்தை கேட்டு நாளைக்கு வாங்க கற்ற கிருபையில் நடத்தும்படி கப்பனை கஞ்சி. ஆமென்.